الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد. وعن النعمان بن بشير رضي الله عنهما قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إن الحلال بين وإن الحرام بين وبينهما أمور مشتبهات لا يعلمهن كثير من الناس فمن اتقى الشبهات فقد استبرأ لدينه وعرضه ومن وقع في الشبهات وقع في الحرام كالراعي يرعى حول الحمى يوشك أن يرتع فيه ألا وإن لكل ملك حمى ألا وإن حمى الله محارم إلى آخر الحديث متفق عليه. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, நாம் தொடர்ச்சியாக பேணுதலான வாழ்க்கை வாழ்வதும் சந்தேகமான விஷயத்தை விடுவதும் என்ற தலைப்பில் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த தலைப்பில் முதல் ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், நீண்ட ஹதீஸுடைய இன்று நாம் இன்ஷா அல்லாஹ் முதல் பாகத்தை நாம் பார்க்கலாம், நாளை அடுத்த பாகத்தை பார்க்கலாம். நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஹலால் என்பது தெளிவாக்கப்பட்டது, ஹராம் என்பதும் தெளிவாக்கப்பட்டது. இதற்கு இடையே சில சந்தேகமான விஷயங்கள் உள்ளன. யார் இந்த சந்தேகமான விஷயத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றார்களோ அவர் தன்னுடைய மானத்தையும் பாதுகாத்து கொண்டார், தன்னுடைய தீனையும் பாதுகாத்து கொண்டார். யார் இந்த சந்தேகமான விஷயத்தில் விழுந்து விட்டாரோ அவர் ஹராமில் விழுந்து விடுவார். எப்படி ஒரு கால்நடைகளை மேய்க்கக்கூடியவன், அந்த காவலாளி வேலி வெளியே அவன் தன்னுடைய கால்நடைகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது எப்பொழுது வேண்டுமென்றாலும் வேலிக்கு உள்ளே செல்லக்கூடிய நிலை ஏற்படும். இப்போ அந்த வேலி தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இதே போல ஒவ்வொரு அரசருக்கும் சில வேலிகள் இருக்கின்றது. அல்லாஹு தஆலாவுடைய இந்த விஷயம் என்பது என்ன, வரம்புகள் என்று பார்க்கும் பொழுது அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயங்கள், இதை வரம்பு மீறக்கூடாது என்று இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டது. முதல் விஷயம் என்பது நம்முடைய வாழ்க்கையுடைய விஷயங்கள் பார்க்கும் பொழுது 3 அம்சங்கள் இருக்கின்றது. ஒன்று ஹலாலானது, அனுமதிக்கப்பட்டது, பயன்படுத்துவதற்காக அல்லாஹ் நமக்கு அனுமதித்திருக்கின்றான். இரண்டாவது ஹராமானது, அல்லாஹ் தடை செய்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா ஹலாலாக்கியது அது நமக்கு இந்த உலகத்திலே நன்மை தரக்கூடியதாக இருக்கும், உடல் ரீதியாகவும் சரி, நம்முடைய மக்களுக்கு மனிதர்களுக்கு தேவையான அனைத்தையும் அல்லாஹ் தஆலா அனுமதித்திருக்கின்றான். ஹராமாக்கியிருக்கின்றான், தடுத்திருக்கின்றான் என்றால் அது ஒன்று நமக்கு நம்மை சோதிப்பதற்காக. இரண்டாவது காரணம் ஏன் அல்லாஹ் தஆலா ஹராமாக்கினான், இரண்டாவது காரணம் அது மனிதனுக்கு தோதுவானது கிடையாது, அது மனிதனுக்கு ஏற்றது கிடையாது, அதனால் மனிதனுக்கு பாதிப்பு ஏற்படும். அது படைக்கப்பட்ட நோக்கம் வேறு, இந்த பிரபஞ்சத்தை நடத்துவதற்காகவும் இந்த பூமியில் மற்ற விஷயத்திற்காக அல்லாஹ் தஆலா அமைத்திருப்பான். ஆனால் மனிதன் அதை புசிப்பதோ அதை பருகுவதோ என்பது தடை செய்யப்பட்டது. இதற்கு இடையே நாம் பொதுவாக பார்க்கும் பொழுது ஹலால் மற்றும் ஹராமுடைய விஷயங்கள் பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா ஹலாலுடைய விஷயங்களை எண்ணற்றதாக வைத்திருக்கிறான். நம்ம பட்டியல் போட்டு லிஸ்ட்டை போட்டு சொல்ல முடியாது, இது ஹலால், இது ஹலால், இது ஹலால் என்று. ஆனால் ஹராமான விஷயம், தடுக்கப்பட்ட விஷயம் என்ன, மிகவும் நம்ம விரலை விட்டு நாம் எண்ணக்கூடிய அளவு நாம் அதை பட்டியல் போட முடியும். அப்போ மனிதனுக்கு கிட்டத்தட்ட 90% அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு அதில் சில விஷயங்களை அல்லாஹ் தஆலா 5%, 6% சில விஷயங்கள் என்ன செய்திருக்கின்றான், தடை செய்திருக்கின்றான். அப்ப மனிதனுக்கு இந்த 90% விஷயங்களை எடுத்துக்கொண்டு வாழ்வதுதான் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். இந்த 5% அல்லது 6% இருக்கக்கூடிய விஷயங்களை விட்டு தவிர்த்து கொள்வதுதான் மிகப்பெரிய அவனுக்கு தேர்வு. இடைப்பட்டு இருக்கக்கூடிய 3% அல்லது 4% விஷயங்கள் பார்க்கும் பொழுது சந்தேகமான விஷயமாக இருக்கின்றது. சந்தேகம் என்று பார்க்கும் பொழுது எதற்காக அந்த சந்தேகம் வரும்?
நிறைய காரணங்கள் உலமாக்கள் கூறுகின்றனர். ஷேக் உசைமி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்யும் பொழுது எதற்காக இந்த சந்தேகமான காரணங்கள்? முதல் விஷயம், மனிதனுக்கு அந்த அந்த இருக்கக்கூடிய அந்த விஷயம் இது அனுமதிக்கப்பட்டதா இல்லையா என்ற சந்தேகம் அவனுக்கு வரும். முதல் விஷயம், ஏன்னா அவனுக்கு மார்க்கத்தில் இது அனுமதிக்கப்பட்டதா இல்லையா என்ற ஆதாரம் அவனுக்கு இல்லை. சரி, இரண்டாவது காரணம், அவனுக்கு ஆதாரம் இருந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக ஒரு ஹதீஸ் வந்திருக்கு என்று வந்தாலும் அது சஹியானதா இல்லையா என்ற ஒரு கேள்வியும் வருகின்றது. அடுத்ததாக அது சஹி என்ற ஹதீஸ் வந்துவிட்டது என்றால் மூன்றாவது சில காரணங்கள் வரும். என்ன அந்த ஹதீஸ் இந்த விஷயத்திற்கு தோதுவானதாக இருக்கின்றதா, சூட்டபிளாக இருக்கின்றதா, இந்த சட்டம் இந்த ஹதீஸை கொண்டு எடுத்துக்கொள்ள முடியுமா இல்லையா என்ற ஒரு சந்தேகம் வரும். அப்படியும் எடுக்கும் பொழுது கடைசியாக நமக்கு சந்தேகம் வருவது என்ன, இது இந்த சட்டம் காலவிதியை முடிந்து விட்டதா அல்லது காலம் இருக்கின்றதா? புரிந்து கொள்வதற்காக சொல்ல வேண்டும் என்றால், இது இந்த சட்டம் எக்ஸ்பைர்ட் ஆகிவிட்டதா, மன்சூக் ஆகிவிட்டதா, இந்த சட்டம் இஸ்லாத்துடைய முதல் கட்டத்தில் இருந்தது, பிறகு தடை செய்யப்பட்டது. எப்படி நாட்டு கழுதை உண்ணுவது என்பது அனுமதிக்கப்பட்டது முதல் கட்டத்தில். 8 ஹிஜ்ரி ஹைபர் கைப்பற்றப்பட்ட பிறகு, ஹைபருடைய போர் வெற்றி பெற்ற பிறகு நாட்டு கழுதையை சாப்பிடுவது, மாமிசத்தை சாப்பிடுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து ஹராமாக்கி விட்டார்கள். அல்லாஹு தஆலாவுடைய சட்டம் வந்தது. அப்போ இது அனைத்துமே இப்படிப்பட்ட சந்தேகம் வருகின்றது. இப்படிப்பட்ட நிலையில் என்ன செய்வது? ஒரு பாமரமாக இருக்கக்கூடிய ஒருவர் என்ன செய்வார்? இந்த விஷயத்தில் தன்னை தவிர்த்து கொள்ளும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல என்ன சொல்லி இருக்கிறாங்க? ஹலாலு தெளிவாக இருக்கு, எடுத்துக்கொள். ஹராம் தெளிவாக இருக்கின்றது, தவிர்த்துக்கொள். அதிலிருந்து முற்றிலுமாக விட்டுவிடு. இதற்கு இடைப்பட்ட சில விஷயங்கள் இருக்கும், சந்தேகமான விஷயம். இந்த சந்தேகத்திலிருந்து உன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்வு சொல்லியிருக்காங்க. என்ன? அந்த சந்தேகமான விஷயத்துல போகாது. டவுட்ஃபுல்லான விஷயங்களை எடுத்துக்கொள்ளவே கொள்ளாது. உலகத்துடைய விஷயத்துல நமக்கு ஒரு மொபைல் வாங்குறோம், இதுல ஒரு டவுட் இருந்தா நம்ம எடுத்துருவோமா? இல்லை. அது எவ்வளவு சீப்பாக கொடுத்தாலும் சரி, நாம டவுட் இருக்கு, எப்போ முடியும் என்று தெரியாது, அல்லது இது இந்த வருஷன் அப்டேட் ஆகுமா இல்லையா என்று தெரியாது, என்ன செய்வோம்? அதை வாங்கவே மாட்டோம். வேண்டாம்ப்பா, வாங்கி எதுக்கு தலைமையில கட்டிக்கணும், வேண்டாம் விட்டுரும். அப்போ இந்த சந்தேகமான விஷயம் ஒரு பாமர மனிதன் என்று வரும் பொழுது அவருக்கு தெரியவில்லை இது அனுமதிக்கப்பட்டதா இல்லை என்றால், அவன் தன்னுடைய மானத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றாலும் சரி, தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றாலும் சரி, அவனுக்கு தீர்வு என்ன? அதிலிருந்து விலகி இருக்கணும். வேண்டாம்ப்பா, டவுட்ஃபுல் கேஸே எனக்கு வேண்டாம், இதுல டவுட் இருக்கு, நான் இதை செய்ய மாட்டேன், இதை எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று நிலைப்பாடு வரணும். இல்ல டவுட் இருக்கு, எனக்கு இதுவா இல்லை எதுவும் தெரியல, நான் சரி சாப்பிட்ட பிறகு பார்க்கலாம், செஞ்ச பிறகு பார்க்கலாம்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸ்ல என்ன ஆகும்? அவனுடைய மானத்தையும் இழந்து விடுவான், அவனுடைய மார்க்கத்தையும் தீனையும் இழந்து விடுவான், ஈமானையும். எப்படி அவனுடைய தீனை இழந்து விடுவான்? மனிதன் அவன் ஹராமில் விழும் பொழுது, ஹராமான செயல் செய்து கொண்டிருக்கும் பொழுது, இது எப்பொழுது ஏற்படும்? மனிதனுடைய ஈமான் பலவீனமாக இருந்தால் ஹராமில் விழக்கூடிய நிலை ஏற்படும். அப்போ அப்படியே போகும் பொழுது ஒரு கட்டத்தில் அந்த ஈமானை விட்டு வெளியேறக்கூடிய நிலையும் ஏற்படும். மானம் விஷயங்கள் பார்க்கும் பொழுது, மக்களுக்கு மத்தியில் ஒரு தவறான செயலை செய்யும் பொழுது அத மக்கள் பார்த்து என்ன செய்வாங்க? அவனை திட்டுவாங்க, ஏசுவாங்க, அவனை என்ன செய்வாங்க? அவனுடைய கண்ணியத்துடைய விஷயங்களை அந்த கண்ணிய குறைவாக நடந்து கொள்வதோ அல்லது அவனுடைய மானத்தை முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கும். ஏன்? இவன் பாவமான விஷயம் செய்கிறான், அவனுக்கு சந்தேகமானது, ஆனா மக்களுக்கு எல்லாம் தெரியுது பாவமான விஷயம் என்று. அப்போ இங்கு நமக்கு தெளிவான ஒரு தீர்வு கொடுக்கப்பட்டது. சந்தேகமான விஷயத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, உங்களுக்கு இந்த பக்கமே போகாதே, அந்த விஷயத்திலேயே செய்யாதீங்க. KFC ஹலாலா ஹராமா, டொமினோஸ் ஹலாலா ஹராமா, மேக்டொனால்ட்ஸ் இதுவா, இப்படியான விஷயங்கள் எல்லாம் வரும் பொழுது பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம், நமக்கு எந்த இடத்தில் சென்றாலும் சரி, உடுத்தக்கூடிய ஆடையாக இருக்கட்டும், நாம் உண்ணக்கூடிய உணவாக இருக்கட்டும், குடிக்கக்கூடிய குடிபானமாக இருக்கட்டும், பயன்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், அல்லது டீலிங் நம்முடைய பரிவர்த்தனை டிரான்சாக்ஷன் செய்யக்கூடிய விஷயம், எதுவாக நமக்கு டவுட் வந்தா நமக்கு மார்க்கம் கற்றுத்தந்திருக்கக்கூடிய வழிமுறை என்ன? நீ அங்கிருந்து
வெளியேற்றிக்கொள். அதுல அதை செல்லாது, அதுல நீ விழுந்து விடாது. ஏன்? இது அல்லாஹு தாலாவுடைய வரம்பு. இது நபி ஸல்லல்லாஹு அழகான ஒரு எடுத்துக்காட்டு கூறியிருக்கிறாங்க. அரசனுக்கு ஒரு வேலி இருக்கும், இந்த தோட்டம். அந்த தோட்டத்திற்குள்ள யாருடைய கால்நடையும் மேயக்கூடாது. அந்த வேலிக்கு வெளியே தான் இருக்கணும். வேலிக்கு உள்ள வந்தா அவன் அந்த கால்நடையும் பிடித்து வைத்துக் கொள்வான். அந்த கால்நடையுடைய பொறுப்புதாரியாக இருக்கக்கூடியவனுக்கு கடும் தண்டனையும் கொடுப்பான். இப்படி இருக்கும் பொழுது யாரும் அந்த வேலி பக்கமே செல்ல மாட்டார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எடுத்துக்காட்டு கூறி அலா இன்ன ஹிமல்லாஹி மஹாரிமு, அல்லாஹு தஆலாவுடைய வேலி, அந்த வரம்பு என்ன? அல்லாஹ் அவன் தடுத்த விஷயம், ஹராமாக்கிய விஷயம். இந்த பவுண்டரி என்ன? சந்தேகமான விஷயம் தான் இந்த பவுண்டரி. இந்த பவுண்டரி பக்கத்துல போனா ஹராம்ல விழுவதற்காக நமக்கு ஒரு செகண்ட் கூட கிடையாது. இது மிக முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹு தஆலா நம்மை கொடுத்திருக்கக்கூடிய அனைத்தையும் நாம் பயன்படுத்தி கொண்டு தடுக்கப்பட்ட விஷயத்திலிருந்து முற்றிலுமாக தடுத்து கொண்டு சந்தேகமான விஷயத்தை நாம விலகி இருப்பதுதான் ஒரு முஸ்லிமுக்கு அழகும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளையாக இருக்கின்றது, டியூட்டியாக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அதற்கு பிறகு நாம அடுத்த அமர்வில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடலை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். உடலுடைய ஒரு அம்சம் சீராக இருந்தால் அனைத்துமே சீராக சிறப்பாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வில் நாம இதனுடைய விஷயங்களை பார்க்கலாம். ஆக அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய நுட்கக்கூடிய அனைவர்களுக்கும் ஹலாலான விஷயங்களை ஏற்றுக்கொண்டு அதை எடுத்துக்கொண்டு ஹராமான விஷயத்திலிருந்து முற்றிலுமாக தடுத்துக் கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை எப்பொழுதும் ஆக்கி அருள்வானாக. சந்தேகமான விஷயங்களை வரும் பொழுது அந்த சந்தேகத்திலிருந்து நம்மை நாம் விலகி கொள்ளக்கூடிய இந்த நிலையை அல்லாஹ் அந்த நிலைப்பாட்டை எல்லாம் நம் அனைவருக்கும் கொடுத்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.